எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் எத்தனையோ முறைகள் தோன்றின, தோன்றிக்கொண்டேயும் இருக்கின்றன. அதில் மனித குலத்திற்கு பொதுவாகவும் ஒரு மனிதனை அவனது அடிநிலையிலிருந்து உயர்நிலை வரை கொண்டு செல்லும் பாடத்திட்டமாகவும் ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய முழு ஆற்றலுடைய ஒரு நூலாகவும் அன்றும் இன்றும் தன்மையுடன் விளங்கக்கூடிய ஒப்பற்ற இலக்கியம் திருக்குறள் தான். ஏன்னா மீதம் 2 வினாக்கள் இருக்கின்றன, அதை இன்று தொடரலாம். அந்த குறளை நாம் சரியாக பற்றி கொண்டே சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தெய்வ வாழ்க்கையாக நிச்சயம் மாறும் என்பதில் ஐயமில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அவரே கூறுகிறார். அந்த அடிப்படையிலே அப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற நூல் திருக்குறள் என்பதில் ஐயமில்லை. என்றைக்கோ எழுதிய நூல் இன்றைக்கும் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம். 2 வயசில் போட்ட சட்டையை இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்க முடியுங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி தான் இந்த பெருசெல்லாம் பழைய காலத்துலேருந்து எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போவோ ஒரு ஆள் எழுதிட்டு போனது இப்போ எப்படிங்க சரியாக இருக்கும்? அதெல்லாம் காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துவிட்டது இப்போது. ஏன்னா ஒரு தியேட்டர் வாசலை காலத்துக்கு காலம் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. இப்போ தியேட்டருக்கு போனோம்னா கூட பழைய அப்பியரன்ஸ் இல்லை இன்றைக்கி. அந்த மாதிரி திருக்குறளை ஏன் படிச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். தமிழ்நாட்டில் மாடர்னாக ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார். அவர் தான் மாடர்னைசேஷன் பண்ணார்னே சொல்லலாம். ஒரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவர் கூட திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அவர் தான் முத மாடர்னைசேஷன் அப்படிங்கிற லெவலில் எழுத்து கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு இன்ஜினியர், பிஇஎல் ஒர்க் பண்ணவர். அவர் தன்னுடைய திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுகிறார். அதில் முன்னுரையில் அவர் கூறுகிறார், இந்த மனிதர் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோடும் கை குலுக்கக்கூடிய ஆற்றலுடன் இருக்கிறார். அது பெரிய ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருக்குறளுக்கு ஆற்றல் இன்றும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் சரி கை குலுக்கி கொண்டு தான் இருப்பார் அதனுடைய ஆசிரியர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு தெய்வ புலவர். அவர் எழுதிய கைவண்ணம் தான் இந்த நூல் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயசில் எத்தனையோ புத்தகங்களை வாங்கி படிச்சிருப்போம், ஆனால் அதை இப்போது எடுத்து படிக்க தோன்றுவதே இல்லை அவருக்குமே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு எம்ஏ படிக்கும்போது, தமிழ் படிக்கும்போது கூட சில பேர் பல நூல்களை படிச்சிருப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோன்றக்கூடியது அப்பப்போ நாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் பேசணும்னா கூட இந்த திருக்குறளை தான் முதல்ல எடுப்பாங்க. ஏன்னா ஒரு கையடக்கமான நூல் மட்டும் இல்லை, 7 சீரில் அமைந்த ஒரு அருமையான செய்யுள் வடிவம்தான் இந்த திருக்குறள். அதுலேயே இவர் என்ன குறிப்பு எடுக்கணுமோ அது திருக்குறளில் இருக்கும். ஒரு மேடையில் பேசணும்னா குறிப்பு எடுக்கணும் நம்ம, இல்லைனா போய் அங்கே பேச முடியாது. அந்த மாதிரி குறிப்புகளாகவே நமக்கு கொடுத்துருப்பார். இன்றைக்கு கூட குறிப்பறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் சொன்னாங்க. இந்த திருக்குறள் பற்றி பேசக்கூடிய நம்மளுடைய அசோக்குமார் சாரோட டாக்டர் தான் சொன்னாங்க. அந்த குறிப்பறிதல் 2 இடத்துல வரும். 2 அதிகாரத்தில் குறிப்பறிதல் இருக்குது திருக்குறளில். அது ஒரு சிறப்பு இதில். ஆனால் அந்த அதிகாரத்தில் ஒரு இண்டிகேஷன், இன்னொன்றில் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பார். ஆக்சுவலாக அதை நீங்கள் படித்தா தான் 2க்கும் வித்தியாசம் புரியும். அந்த மாதிரி திருக்குறள் எப்படி தான் எழுதியிருக்காங்க, அந்த பாடத்திட்டம் எப்படி அவர் அமைச்சார் அப்படிங்கிறதே இன்றைக்கு கல்வியாளர்கள் கூட மண்டையை கசக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இவங்களே சிலபஸ் அமைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதிய உரைகள் வந்தால் அது உடனே படிச்சிடணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இருந்தாலும் என்னங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1953 ஒருத்தர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த உரையை எழுத்து பார்த்தீங்கன்னா அது உரையா இல்லை திருக்குறள் தானா அப்படின்னு தோணும். ஏன்னா அவரும் 7 சீர்லேயே அந்த உரையை எழுதியிருப்பார். ஆனால் சற்று எளிமையாக இருக்கும். அது நீங்கள் அந்த 7 சீரை படித்தா அந்த 7 சீருக்கு சரியான உரையே இருக்கும். அவர் வா சுபா மாணிக்கம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதினார். அது இப்போ கூட கிடைக்கிது, உங்களுக்கு நெட்டில் கூட இருக்குது, நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். அதை நாம் எடுத்துக்கொண்டு கூட கையடக்க நூல் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி உரைகள் பல வந்த ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் தாங்க. ஏன்னா நல்ல வேளை அந்த திருக்குறளை இன்னும் யாரும் மாற்றாமலே வச்சுருக்காங்க. அதுக்கு பேரை அதில் ஒரு நேர்மை தான் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆசிரியர் விஷயத்தில் தான் அடிதடி நிறையா இருந்து கொண்டு இருக்கிறது.
ஏன்னா அது அவ்வளோ அருமையான நூல். அதனால் உரிமை கொண்டாடுகிறார்கள். உடைமையாக்கி கொள்ளும் மனித பண்பு அங்கு விளையாட கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இது வேண்டான்னு சொன்னாலும் கேட்காமல் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ உயரிய நூல், அத்தனை கருத்துக்களை உள்ளே புதைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா 2 வினாக்கள் அன்றைக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிடும், ரொம்ப லேட்டாக ஆரம்பித்ததுனால நானும் கொஞ்சம் வேலை இருந்து அதனால் கிளம்பிட்டேன். இன்றைக்கு அதற்கு பதிலளிக்கலாம் என்று உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். வான் சிறப்பிலே இதன் பொருள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த வான் சிறப்பு அப்படின்னு 2வது அதிகாரம், அதில் அநேகமாக 17வது பாடல் தான் நான் நினைக்கிறேன். அந்த பாடலில் ஒரு கொஸ்டின், நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலை தான் நல்காது ஆகிவிடின் அப்படின்னு ஒரு குறள். அந்த குறளில் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பார் அவர். என்னன்னு கேட்டிங்கன்னா அதை காமிக்கிறேன். மேகமானது கடலை முகர்ந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அதாவது மேகம் நீரை முகர்ந்தா செல்லும், கடல் நீர் ஆவியாகி போய் மேலே மேகமாக மாறுகிறது. அது நிலப்பகுதிக்கு வருகிறது, குளிர்ந்து இல்லை மலையிலேயோ மோதும்போது அது மழையாக பெய்கிறது, அது நீர்வீழ்ச்சியாக மாறுது. அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து ஒரு ஆறு துவங்குகிறது. அந்த ஆறு எங்கெங்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணுமோ அதெல்லாம் பாய்ந்து கடைக்கு ஒடிக்கி ஒரு முகத்வாரத்திலே மீண்டும் கடலிலே கலக்கிறது. இந்த ரொட்டேஷன், இந்த சைக்கிள் தான் ரெகுலராக நம்ம படிச்சிருப்போம். இவர் ஒரு புதிய வார்த்தையை ஒன்று போடுகிறார். என்னென்னா, மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பொய்யாவிட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இது உண்மையிலேயே அது அந்த டவுட் கேட்கணும். இது இப்போ உண்மையாக படிக்கிறவங்க ஜென்ரலாக மேகம் எங்கெங்கே நீரை போய் முகர்ந்துக்குது, நீர் ஆவியாகி தானே, அது டெக்னிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறது மாதிரி தோணும். அது எப்படி எழுதினார்? ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடியவர் அல்ல. அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு அறிவியல் உண்மை கூட ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் கடலில் பீச்சில் போய் உட்காந்திங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னையோ இல்லை மழை பெய்து கொண்டு இருக்கும்போது பார்க்கலாம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மழை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம். அது என்னன்னு பல பேருக்கு தெரியாது. இது கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். அது வீடியோ கூட இருக்குது. பட் அந்த வீடியோனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நான் அதை எடுக்கலை. இந்த மாதிரியாவது நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப கிட்டக்க இருந்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் போட்டில் போகிறவங்க அதை நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் தன்னுடைய அந்த குறளிலே வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேகம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருக்கிற ஆவியாக பெற்றுக்கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக நமக்கு தெரிந்த ஒரு அறிவியல். ஆனால் நுணுக்கமான அறிவியல் ஒன்று அதற்குள்ளே புதைந்து இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஸ்பவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ஸ்பவுட் அப்படிங்கிறதுக்கு பேர் தமிழில் நீர் தாரை அப்படின்னு சொல்லாங்க. அது முகில் உருவாக்கக்கூடிய நீர் தாரை. அது முகிலுக்காக கீழே இருக்கிற தண்ணியை சப்ளை. நீங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு ஆண்டு நான் படித்து கொண்டு இருந்தேன். நான் அப்போ எங்கள் ஃபாதர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 800 மீட்டரில் தான் கடலுக்கு பக்கத்தில் தான், அருகாமையில் கரையில் தான் வீடு எங்களுக்கு. மீனவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே அங்கே ஈவினிங்கில் போய் உட்காந்துப்போம். அந்த நேரத்தில் பார்க்கும்போது நல்ல மழை வந்தது. மழை வந்தால் கூட வீடு கிட்டக்க இருக்கிறதுனால உடனே அந்த மழை எப்படி பெய்யுது, அதுவும் கடலில் எப்படி ஊற்றுது வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 4-5 நண்பர்கள் அங்கே விளையாடி கொண்டு இருந்தோம். கிரிக்கெட்லாம் அங்கே தான் விளையாடிட்டு இருப்போம். அப்போ அது நின்று பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வெளியூர் ஆளுங்க அங்கே இருந்தவங்கெல்லாம். அப்போ இந்த காட்சியை நான் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது மேலேருந்து என்ன மழை ஒரு டியூப் மாதிரி கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். எல்லா பசங்களுமே நினச்சோம். அப்போ அந்த பக்கமாக அந்த மீனவர் அதை ஆச்சரியமாக, என்னப்பா அதை ஆச்சரியமாக பார்க்குறீங்களா, இது எப்பயாவது நடக்கக்கூடியது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொன்னார். என்னென்னா, கடல் நீர் மேகம் அந்த நீரை உறிஞ்சுகிறது, கீழேருந்து அதை சக் பண்ணி எடுக்குது. நாட் போரிங். அந்த இடத்துல கடல் நீரை மேலே இழுக்கும். அது அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது, அது கடல் நீரை உறிஞ்சும் அப்படிங்கிற காட்சியை தலைகீழ தான் நானே நினச்சிட்டு பார்த்தேன். நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் வாட்டர் ஸ்பவுட் அப்படின்னு ஆங்கிலத்திலே அந்த அறிவியல் பூர்வமாக கூறுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருப்பார் அவர்.
மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அந்த பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் அப்படிங்கிறத தன்னுடைய அறிவியல் அறிவையும் அங்கே நமக்கு தெரிவுபடுத்தியிருப்பார். அது மிக நுட்பமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு உலகத்திலே உள்ள பல இயற்கை விஷயங்களை யார் ஒருத்தங்க இயற்கை ரகசியங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து கூறுகிறார்களோ கண்டிப்பாக அவர் அறவுரை கூறுபவராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகவான் அப்படின்னு சொன்னால் முழுதும் உணர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் முழுக்க முழுக்க இயற்கையின் ரகசியங்களை உணர்ந்தவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. முழுதுணர் ஞானம்னா மனப்பரியாய ஞானம் மனுஷன்ட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, மனம் உள்ள விலங்குகள்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கேவல ஞானங்கிறது இயற்கை எப்படி இருக்கிறது, இன்றைக்கு இயற்கை எப்படி இருக்கும், அது இப்போ இருக்கக்கூடியதை வைத்து நாளைக்கு ட்ரெண்ட் செட்டராக சொல்லுவாங்க நாளைக்கு எப்படி இருக்கும்னு. அதான் எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வரும். அது இயற்கையில் பொதிந்துள்ள ரகசியங்களை, ஏன்னா நமக்கு தெரியல, நமக்கு தெரிகிற வரைக்கும் அது ரகசியம்தான். ஒரு சாமானிய மனிதராக நாமெல்லாம் இருக்கிறோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை நாம் உணரவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாம் ஒரு நேராக போய் பார்க்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அது ரகசியமாக இருக்குது, அதை உணரத்தான் முடியும். இந்த பஞ்ச இந்திரியங்களால் நீங்கள் உணர முடியாது, உள்ளார்ந்த காட்சியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுவர்கள் தான் இந்த முழுதுணர் ஞானிகள். அவர்கள் இயற்கையின் அத்தனை இரகசியங்களையும் நமக்கு தெரிவிப்பது தான் அறம் என்பது. இயற்கையின் இயல்பை அறிதல் தான் அறம். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது ஒரு கேள்வி, அது சரியான கேள்வி இல்லை, ஆனால் இதுக்கு விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 34வது குறள் அது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இது ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே எல்லா மீட்டிங்கிலுமே நீங்கள் கேட்கலாம். இந்த குறள் ரொம்ப அருமையான குறள். பலரும் பல வகையில் இதுக்கு உரைகள் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதளவிலே குற்றம் இல்லாதவனாய் ஆகுக அறம் என்பது அவ்வளவே, முடிஞ்சு போச்சு. அதுலேயே வேறு அப்புறம் என்னதாங்க செய்கிறது? மனசில் எப்படிங்க நம்ம தூய்மையாக இருக்கிறது, குற்றம் இல்லாமல் இருக்கிறது? பிற வார்த்தைகள் நடிப்பும் வாழ்க்கை வேடங்களுக்கும் மற்றவர் எரிய செய்யப்படும் ஆடம்பரங்களே அப்படின்னு சொல்லிட்டார். அதில் 3 வாக்கியங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சொல்லு சேர்ந்து ஒரு வாக்கியமாகும் எப்பயுமே, சென்டென்ஸ். இதில் 3 வாக்கியமாக அவர் கொடுத்துருப்பார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஒரு சென்டென்ஸு, அனைத்தரன் அது ஒரு சென்டென்ஸு, ஆகுல நீர பிற 3 சென்டென்ஸ் இருக்கும். அதில் இந்த 3 சென்டென்ஸ்லேயும் ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்லுவார். அதனால தான் அதில் 3 சென்டென்ஸ் வச்சுருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இந்த கண்கிறது வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்கிற வார்த்தையை அங்கே மனதில் கூட சொல்லலாம், ஆனால் மனத்துக்கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே போடுவார். அந்த கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமைன்னு நினைக்கிறேன். அந்த 7ஆம் வேற்றுமை உருவை அங்கே போட்டாக்கா மனதின் இலக்கணம் இது தாண்டா அப்படின்னு சொல்கிறார் அவர், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் அந்த ஒரு உருவை அங்கே உபயோகிக்கிறார். அந்த வேற்றுமை உருவுங்கிறது முன்னாடி ஒரு மீனிங் இருக்கும், அதில் நீங்கள் ஒரே ஒரு எழுத்தை சேர்த்திங்கன்னா மீனிங்கே மாறிடும். இப்போ ராமன் கண்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு வேற்றுமை உறுப்பு இல்லாத ஒரு சென்டென்ஸு. ராமனை கண்டான்னா நம்ம பார்த்தோன்னு அர்த்தம், யாரோ ஒருத்தன் இன்னொருத்தன் பார்த்துருக்கான்னு அர்த்தம். அந்த ஐயை போட்டால் மாறிடும், அதுதான் வேற்றுமை. அந்த வேற்றுமை உருவில் கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் சேர்ப்பார். அது என்னன்னா மனம் அப்படின்னு சொன்னால் அந்த மனம் அப்படிங்கிற விஷயம் அதுக்குன்னு ஒரு இலக்கணத்தை கொடுக்குறாரு அவர். அந்த மனதின் இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் மாசிலன் ஆதல், அப்போ குற்றம் இல்லாமல் இருந்தால் தான் மனதே அதனுடைய இயல்பில் இருக்கிறது என்பது அர்த்தம். அதான் அந்த இடத்துல அந்த ஒரு சென்டென்ஸுக்கு அதான் மீனிங். மனசில் குற்றம் இருக்கக்கூடாது, அதான் குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்தான். அதுலேயே அங்கே அந்த இடத்துல எங்கே அவர் குற்றம் இல்லாமல் இருக்கார்? அவர் மனதில். ஏன்னா முழுசும் உணர்ந்து விட்டார், அங்கே குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக மனசில் ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது இயற்கையோடு இருந்ததுன்னா அது ஆரோக்கியமான மனது. அந்த மாதிரி இல்லாமல் குற்றம் வந்துட்டாலே அந்த மனசில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லை தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுனாலே அது மனசுக்குமே பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்று விலக வேண்டும்னு ஒரு நாள் நினைக்க ஆரம்பிக்கும். அவனுக்கே தெரியும் எப்படியோ இது பிடிச்சிக்கிச்சிப்பா, எனக்கு அதை விட்டு வெளியில் வரணும்ப்பா. யார் சொல்கிறா? அந்த மனசே தான் சொல்லுது. அதில் முதல்ல அது பழக்கப்படுத்தி வழக்கமாக்கி விட்டது
ஆனால் பின்னாடி அந்த மனசே சொல்லுது. அப்போ மனதின் இயல்பு என்ன? அந்த மனதின் இயல்பை நம்ம தெரிந்து கொண்டாலே குற்றம் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படிங்கிறத முதல் சென்டென்ஸ்லேயே போட்டுருவார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிறது. அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆகாமல் இருந்தால் குற்றங்கள் இல்லான். அவங்க எல்லாருமே குற்றங்கள் இல்லான். மனசுக்கு எப்போ மாசு வந்தாலும் அது கெட்ட பழக்கம் இல்லைங்க, அது ஒரு நோய். அதை தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு நோய்க்கு ஆரிஜின் மனசில் தான் இருக்குங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக பல கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உங்கள் மனசில் என்ன ஒரு குற்றம் இருக்கோ அதுதான் நோயாக வெளிப்படுகிறது. அது 10 ஆண்டுலேயும் வரலாம், 20 ஆண்டுகள்லேயும் வரலாம், 30 ஆண்டுகளில் கூட வரலாம். அந்த நோய்க்கு காரணம். அப்போ மனசில் ஆரோக்கியம் இல்லை என்றால் அது நோய். அப்போ மனசில் மாசு இருந்தால் உங்களுக்கு நோய் தான் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகவும் வலுவாக அந்த ஒரு வேற்றுமை உருவை போட்டு அதனுடைய இயல்பை நமக்கு வழங்குகிறார் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குறளாசான் கண்டிப்பாக ஒரு மருத்துவம் தெரிந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு சென்டென்ஸ்லேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவே அனைத்து அரண். அதுதான் முற்றுமான அத்தனை அறமும் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் உன்னுடைய பார்வையில் கண்ணோட்டம் இருந்ததுன்னா, எப்போ கண்ணோட்டத்தில் மாசு இருந்ததுனாலும் அது அறத்தோடு இருக்காது. ஏன்னா இயற்கையை இயற்கையாக நீ பார்க்க மாட்டாய், உள்ளதை உள்ளபடி பார்க்க மாட்டாய் அப்படிங்கிறது தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறார். அப்படி நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே, அப்படி நீ உணர ஆரம்பிச்சிட்டாலே, அப்படி நீ கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அதுதான் அனைத்து அறம். அப்போ மனசை நீ சரி பண்ணு, அது தானாகவே முழுமை பெற்ற அறமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த 2 சென்டென்ஸ்லேயே முடிஞ்சிட்டு. அப்படி இல்லைன்னா அதான் ஆகுல நீர பிற பிற ஆகுல பிற ஆகுல நீர அப்படின்னு போடணும். மற்றதெல்லாம் அப்படிங்கிறத பின்னாடி போட்டிருப்பார். ஏன்னா அது செய்யுள் நடையில் அந்த சீரை அமைக்கும் போது அப்படி தான் வரும். அப்போ பிற ஆகுல அப்படிங்கும்போது நீர அப்படிங்கிறது ஒரு புதிய தமிழ், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நீர்மை அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் அந்த நீரை அப்படின்னு சொல்கிறது. நீரன தன்மை, ஒரு தன்மை, ஒரு நல்ல பண்பாளனாக இருந்தால் ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது நீர அப்படிங்கிறது நீர்மை அப்படின்னு தான் சொல்கிறது. ஆகுல அப்படின்னு சொன்னால் ஆரவாரத்தன்மை, மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா மனசில் குற்றம் இருந்தால் சொல்லில் வேறாகவும் செயலும் வேறாக இருந்தால் அங்கே குற்றம் இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளோதான். அப்போ மொத்தத்தில் நடித்தால் குற்றம். நடிப்புங்கிறது என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல். அதுதான் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பாடிட்டார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், வடலூரில் இருக்கார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இதெல்லாம் இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல்லேருந்து வந்தது தான். அவரெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தவங்க தான். அப்போ அந்த மனத்துக்கண் எங்கே உனக்கு குற்றம் இருக்கிறதோ அப்போல்லாம் உனக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். மற்ற அதை உள்ளே வச்சுக்கிட்டு நீ வெளியில் நடிக்க ஆரம்பித்தாலே உனக்கு நோய் தான் டெவலப் ஆகும்னு அர்த்தம். அப்போ அங்கேயே வந்துடுது, பொய்மை இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த பஞ்சமா பாதங்கள் மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன அறதி, என்னென்ன நோக்கர்மா, இத்தனையுமே இந்த மனசை நீ சரி பண்ணினாலே அவ்வளோதான் சரியாயிடும். இந்த 2 குறள்லையுமே அத்தனை தத்துவத்தையும் கொண்டு வந்து வைத்திருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மனதில் நேர்மையாக இருப்பதே அறம். அப்படி அறமுடன் இருப்பவர் செல்வமும் சிறப்பும் வளரும். மற்றவர் வாழ்வில் வீழ்ச்சி உறுதி. அது எப்படிங்க செல்வம் வரும்? பொய்யை சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சால் தானங்க பணம் நிறைய கிடைக்குது இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த செல்வம் நீ அனுபவிக்க முடியாது, அந்த செல்வத்தை நீ அனுபவிக்க முடியாது. யாரோ ஒரு சமுதாயம், இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் தான் உன் பிள்ளையுமே, சமுதாயத்தில் ஒருத்தன் தான் உன் உறவினருமே, ஆனால் நீ அனுபவிக்க முடியாது. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மாத்திரையாக முழுங்கணும், அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டு விடும். அப்படிங்கிறதுக்கு தான் செல்வமும் சிறப்பும் வளரணும்னா மனதில் நேர்மையாக இருப்பதே. நேர்மையற்று நீ சம்பாதிச்சினாலே அங்கே அறமற்ற தன்மை வந்து விடுகிறது. இயற்கையை மீறி நீ செயல்படுகிறாய், உன் மனதின் இயல்பை மீறியும் நீ எண்ணங்களை உருவாக்கி கொள்கிறாய். அதுதான் அங்கே சொல்லக்கூடிய கருத்து. ஆகவே அழிக்கும் குணம், அளவற்ற ஆசை, கடுங்கோபம், வன்மையான வார்த்தை அப்படிங்கிறது அடுத்த குறளை சொல்லிடுவார் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு குறளுக்கு முன்னாடி உள்ளதுலேருந்து அடுத்த குறளினுடைய தொடர்பு அதுக்கு அடுத்த குறளில் இருக்கும். இந்த 3மே நம்ம படித்தோம்னா தான் நடுக்குறள் புரியும் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதியிருப்பார். இந்த 4ம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்னு அடுத்த குறளில் சொல்வார். அடுத்தவர் மதிக்கப்பட வேண்டும் என்ற அறத்தை செய்யாமல்
மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ நானே வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் மனசில் குற்றத்தை வைத்துக்கொண்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. நான் என்னென்ன கெட்ட பழக்கம் நான் வச்சுருக்கேனோ அதெல்லாம் மறைச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுனா பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்க, யார் பேசுகிறாங்கன்னு கவனிக்காதீங்க, என்ன சொல்கிறாங்க, வார்த்தைகள் சொல்கிறாங்களா, அவங்க நடிப்புக்காக சொல்லட்டும், புகழ் பெருமைக்காக சொல்லட்டும், எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனால் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மனிதனை நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக நல்ல விஷயம் நடிக்கிறவன்கிட்ட கூட வரும். இப்போ சினிமாவில் நடிக்கிறவன்லாம் அதனை செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கு கதை எழுதுகிறவனா அதனை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு தேவை பணம், நமக்கு தேவை என்ன? அவனுடைய ஆரிஜின் இல்லை, அவன் ரிஷி மூலம் நமக்கு இல்லை, நதி மூலம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதை போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கருத்தை நம்ம காற்றுல விட்டுடுறோம். கருத்தை சொன்னவனா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். கருத்தை சொன்னவனே நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியுமா? முடியாது. ஆக நடிப்பு அப்படிங்கிற வார்த்தையே அவருக்கும் பிடிக்கல, இலக்கியத்தில் யாருக்குமே பிடிக்கல. அந்த கூத்தாடிகளை அந்த காலத்திலே மதிக்கும் பழக்கம் இல்லை. ஆனால் நமக்கு இந்த கூத்துப்பட்டறை தான் வீட்டிலையும் வச்சுருக்கோம், வெளியிலையும் வச்சுருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப பிடிக்குது. நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி மனசுக்குள்ளே இல்லாமல் நடிப்பாக வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற கலையை வைத்திருக்கிறோம். ஆக நாமெல்லாம் என்ன செய்யணும்? யார் நடிக்கிறா, யார் நடிக்கலை, இதுக்காக மனப்பரியாயத்துக்கு நாம் தியானம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சொல்கிற கருத்து பொருத்தமாக இருக்கிறதா, இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதா, நமக்கு வாழ்விலே உயரக்கூடிய தன்மை அதிலே இருக்கிறதா, அதை மட்டும் பார்த்தா போதும். அந்த மனிதர்களை பார்க்காதீர்கள் அப்படிங்கிறது தான் பல இடங்களில் அவர் தொட்டு தொட்டு சொல்கிறார். ஆனால் சொல்லக்கூடிய வாய்ஸ் ஒன்லி ஸ்பீக்கர் தான். அது மனுஷன் வாயும் ஒரு ஸ்பீக்கர் தான். ஆக மனிதனை மதிக்க நீங்கள் தேவையில்லை. அந்த மனித கருத்துக்கள் என்ன வருதோ அதை மட்டும் மதிங்க. அதுவும் இந்த மூன்றாவதிலே சொல்லுகிறார். அப்படி யாராவது சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆரவாரத்தன்மை. தனக்கு புகழ் வேண்டும் என்று நினைக்கிறான், தனக்கு பெருமை வேண்டும் என்று நினைக்கிறான், தான் தலைகவனாக வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே குற்றம் இருக்குது அவனுக்கு. இன்றைக்கி ஆட்சிக்கு வரவங்க பூரா குற்ற உணர்வோடு தான், குற்றத்தோடு இருக்கிறாங்க, பின்னாடி குற்ற உணர்வுக்கு வருவாங்க. ஆக இன்றைக்கி தலைமை பீடம் தலையில் இருக்காங்க, மேலே இருக்காங்க, நான் தலைவனாக ஆகணும்னு நினச்சாலே அந்த நடிப்பு தானாகவே வரும். ஆனால் அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதை அறவழிக்கு தான் நான் பயன்படுத்துகிறேன், நீ வந்து கொல்றதை கூட அறவழிக்கு நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். அது வேறு விஷயம். அந்த இடத்துலையும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையான அறம். அந்த அடிப்படையிலே இந்த குறள் அதற்காகத்தான் நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்லப்போனால், நல்ல விஷயத்தை சின்ன வயசுலேயே நாம் விதைத்து விட்டால் வெளியில் வர்றதும் முளைச்சி வர்றதும் நல்லா தாங்க இருக்கும். மனதில் சின்ன வயசுலேயே நம்ம விதைக்கணும். அந்த மாதிரி விதைத்த பிள்ளைகள் இன்றைக்கும் ஒரு தப்பு செய்யணும்னா யோசிக்கும். அது பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா அது பிளாங்காக இருக்குது, மனசில் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஏதோ ஒரு விஷயம் உள்ளே போய் என்னைக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அப்போ தான் மனமுள்ள மனிதனாக நம்ம மாறுவோம். இல்லைனா மனம் இல்லாத விலங்காகவே இறந்து விடுவோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போதே நம்ம போட்டுருணும் உள்ளத்துக்கு. என்ன விஷயத்த, இந்த உலகத்தை நீ இன்ன கண்ணோட்டத்தோட பாருப்பா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். அப்போ எல்லா நல்ல விஷயமும் குழந்தை பருவத்திலேயே நாம் சொல்லி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை செய்யக்கூடியவர்கள் தான் தாய், தந்தை, குரு, ஆசிரியர். இந்த 3 பேரும் இதை குறிக்கோளாக வைத்து செயல்பட்டால் இனி வரும் சமுதாயம் நன்றாகவே இருக்கும். அதை தான் இந்த குறளில் அவர் சொல்கிறார். ஆக மனதிலே விதைக்க வேண்டும். அங்கே விதைத்தால் முளைத்து செடியாகி மரமாகி பூவாகி காயாகி பலருக்கும் பயன்படும். மொத்தத்திலையும் அறம் தான் இருக்கும். அந்த விதையிலேயே எப்பயுமே விதைக்குள்ளே தான் ஒரு விதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஆலமரத்தோட விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அத்தனை இயல்புகளும் அதில் இருக்கும். நாளைக்கு எப்போ முளைக்கணும், அதுக்கு வேண்டிய சூழல் கிடச்சிதுன்னா அந்த சூழலை தான் நாம் எடுத்து தரணும். விதைக்கு வேற என்ன செய்யணும்? வேற ஒன்றுமே செய்கிறது இல்லையே. நீ இந்த பக்கம் தான் கிளை போகணும் நீ சொல்ல முடியுமா? நீ என்ன தான் எழுதினாலும் அது இஷ்டத்துக்கு தான் வளரும். அது அவ்வளோ பெருசு தான் வளரும். வேணால் வெட்டி 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 சொன்னதாக்கலாம். அதை ஃப்ரீயாக விட்டோம்னா அதனுடைய இயல்பு மாறவே மாறாது. அத்தனை ரெக்கார்டிங்கும் ஒரு விதைக்குள்ளே தான் இருக்குது. அதே போல தான் ஒவ்வொரு மனதிலையும் நீங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் அறமாக இருக்க வேண்டும், குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அப்போ தான் குற்றங்கள் இல்லானாக அவன் மாறுவான் அப்படிங்கிறத இந்த குறள்களை கூறுகிறார். ஔவையார் கூட நான் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், அறம் செய் அப்படின்னு சொல்லலையே.
அறம் செய்ய விரும்பு. விரும்புன்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க அந்த இடத்துல. அந்த விரும்புங்கிற வார்த்தை என்ன? நீ அறத்தை தேட வேண்டும், விரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான். விருப்பம்னு ஒன்று இருக்கணும். அது நல்லதுலேயும் இருக்கலாம், கெட்டதுலேயும் இருக்கலாம். அதுதான் அந்த 7 பற்று வர்ற பாட்டுலேயும் இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று பற்று பற்றுக பற்றற்றான் தாளை பற்றை விடற்கு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பற்றை விட்டாதான் இன்னொரு பற்றை சேர்த்தா தான் அது வெளியில் வரும் அப்படிங்கிறதுக்காக நீ விருப்பம் எண்ணத்தில் வைக்கணும்னா அறம் செய்ய விரும்பு. அறத்தை நீ எப்போ செய்யணுமோ அப்போ தான் விருப்பத்தில் வச்சாதான் அது சொல்லிலும் வரும், செயலிலும் விரும்பும். விருப்பத்தில் இல்லாத அறம் வேஷமாகத்தான் இருக்கும். அதுதான் ஆகுல நீர பிற. அதை சின்ன வயசுலேயே நாம் விதைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது நமக்கு. சிம்பதி அப்படிங்கிறோம், எம்பதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பதியை நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். கருணை அப்படின்னு சொல்கிறப்ப ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்கிறாங்கன்னா நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் நின்று கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அடிபட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் சில பேர் என்ன செய்வான், பெரும்பாலும் அங்கே ஒரு கூட்டம் கூடி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்போல்லாம் நவடேஸ் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். அவன் உளுந்து பரண்டு கத்திட்டு கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பான். ஆஹா நம்ம வீட்டிலேருந்து உட்காந்து உச்சி கொட்டிகிட்டு இருப்போம். இதெல்லாம் கருணை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சிம்பதி தான். ஆனால் அவன் விழுந்து கிடக்கிறானே, அவனை எப்படி காப்பாற்றணும்? துன்பத்தை போக்க உதவுதல். அது நம்ம துன்பம் இழைக்கலை, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன? அதுதான் எம்பதி. அந்த எம்பதி யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள யாருக்கெல்லாம் அற உணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அந்த எம்பதி வரும். நமக்கு அற உணர்வு குறைச்சலாக இருக்குது, அதனால தான் சிம்பதியோடு நிற்கிறோம். அப்போ கருணை இரக்கம் அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்குது. நம்மள்கிட்ட கருணை இருக்குது, இரக்கம் அப்படிங்கிறது தான் அருளுடைமை. அப்போ அன்பு இருக்கிறது, அருளுடைமை இல்லை. அப்போ அன்புங்கிறது இல்லறத்தில் அருளுடைமை நோக்கி போனால் தான் துறவரமே வரும். அப்போ அருளுடைமை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேஸ் அன்புடைமை தான் அப்படிங்கிறத இல்லறம் துறவரம் 2க்கும் மயிரிழையான ஒரு கோடு. அந்த அருளுடைமைக்கு நீங்கள் எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீங்களோ அப்போ உங்கள் மனசுக்குள்ளே துறவு நிலவி வந்து விட்டாலே நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த ஆள் கீழே விழுந்தவனுக்கு உடனே ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அவங்க 108 வந்தாக்கா அவங்க அழைச்சிட்டு போவாங்க, நின்று அதில் ஏற்றி விட்டுட்டு போவீங்க. நாளைக்கு போலீஸ் கேஸுன்னு வந்தானா கொஞ்சம் நேரம் போய் நம்ம சொல்ல போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் நாம் போகலை அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஏற்புடைய விஷயமே கிடையாது. அங்கே அறம் பொய்த்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். வெறும் கருணை அறத்தை முழுமையாக்கவில்லை. இரக்கமும் அவனுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் முழுமையாகிறது அப்படிங்கிறத நாம் செய்யலாம். அப்போ அந்த மாதிரி எம்பதியிலையுமே 3 சொல்கிறான் ஆங்கிலத்தில், அது சைக்காலஜியில் வரும். காக்னெட்டிக் எம்பதி, எமோஷனல் எம்பதி, எம்பட்டிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவான். அந்த 3துலேயுமே எமோஷனல் எம்பதி கூட நமக்கு இருக்கும். சில நேரத்தில் ஐயோ நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் முடியாது, நம்ம கிட்டக்கும் போக முடியாது. அது எமோஷனல் எம்பதி. அதாவது இன்னும் கொஞ்சம் 3 டிவிஷனாக கொடுப்பான் அந்த இடத்துல. இதெல்லாமே உங்களுக்கு இந்த திருக்குறளை படிச்சிங்கன்னா புரியும், இல்லைனா சைக்காலஜியே புரியாது. ஆக மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் அத்தோடு விட்டுருக்கலாம். ஆகுல நீர பிற தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கலாம். அதில் இந்த நீர்மை அப்படிங்கிற ஒரு சொல் கூட இருக்குது. அது தன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுகிறார். ஆக ஆரவாரம் உள்ளவை எல்லாமே நமக்கு ஆரவாரம். நம்ம சொல்லணுமாண்ணா, இந்த கோயிலுக்கு போன மாதம் நான் 5 லட்சம் கொடுத்தேன். எதுக்காக கொடுத்தாங்க? உண்மையாக புண்ணியத்துக்கு கொடுத்தாங்களா, இல்லை புகழுக்கு கொடுத்தாங்களா, இல்லை என்னால் பணம் கட்ட வேண்டியிருக்கு நான் வந்து ATG வாங்கிக்கிறேன் அதுக்கு கொடுத்தாங்களா? எப்படி இருந்தானாங்க, அவங்க கொடுத்தாங்கல்ல, அந்த மட்டும் நாம் பார்த்துக்கிறோம். அப்போ ஆரவாரத்தன்மை இருந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்களிடத்தில் அறம் இருந்தால் அவருக்கு முழு பயனும் கிடைக்கும், வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வருகிறார். எங்கள் வீட்டில் சுமலிங்கலி பூஜை பண்ணோம், 50 பேருக்கு ரவிக்க கொடுத்தேன். இதில் ஆரவாரத்தன்மை இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு அறம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் வரும் அப்படிங்கிறதையும் 2 கூறுகளாக அவர் தெரிக்கிறார். அப்போ மனசில் குற்றம் இல்லாமல் எந்த ஒரு தானமும் செய். அப்போ மனசில் குற்றம் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் தர்மம். மனசில் குற்றத்தோடு செஞ்சாலும் அதுக்கு பேர் தானம். அங்கேயும் 2ஆக பிரிக்கிறார் அவர். அப்போ மனசில் குற்றம் இருந்து நீ செஞ்சாலும் தானம் தான், அதில் தர்மம் இருக்க வேண்டும். அப்படின்னா மனசுக்குள்ளே அறம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தான தர்மம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார் அவர். ஆக இந்த தான தர்மத்தையுமே இந்த குறளை வச்சு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஆக மேற்கத்திய நாகரிகம் எப்பயுமே மனசை பற்றி கவலைப்படாதுங்க.
மனசில் அறம் இருந்தாலும் இல்லைனாலும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு செய்யாமையும் போயிட்டே இருப்பான். நாம் அதை தான் இன்றைக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால் பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே மனதில் தூய்மையுடன் பிறந்தால் உண்டு, இல்லையேல் எவரும் அதை சொல்லி கொடுக்க இந்த கலாச்சாரம் தற்காலத்தில் விரும்பவில்லை. அப்படிங்கிறது தான் மனதுக்குள் ஏற்றக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. இதை இப்போ சொல்லிக் கொடுக்கல, சின்ன வயசுலேயே மண்டையில் நமக்கெல்லாம் இப்போ முன்னாடி இருக்கிற பிறவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதை மண்டையில் போனதுனால தான் இன்றைக்கி திருலோக தர்ம தியானத்தில் வந்து அறம்னு கத்திக்கிட்டு இருக்கோம் நம்மலாம். இது அறமரம்லாம் கத்துறது யார் கேட்குறோம்னா, இதே அறத்தில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை குழந்தைங்களை கேட்க வைக்கணும். குழந்தைங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போய் மண்டல ஏற்றணும். அது யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அறத்தை பரப்புவார்கள். அறம் உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, வெவ்வேறு ரூபத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆக குறுகிய மனதுடன் வாழ்வதை நாம் கற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படிங்கிறத நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிறதையும் அதிலே சொல்லுகிறார். இதற்கான வேறு நிறைய உதாரணங்கள்லாம் வரும். ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்லுவாங்க. அந்த கம்பராமாயணத்தில் கூட பரதன் வந்து ராமன் காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்டு ராமனை தேடிட்டு வர்றான். கங்கை கரையை வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் கங்கையை கடக்க வேண்டும். அப்போ கங்கையை கடக்கணும்னா ஒரு தோணி எதுவும் வேணும். அந்த திசையை பார்த்துட்டு நிற்கும்போது அக்கறையில் வந்து அந்த இன்னொரு கரையில் குகன் வந்து தன்னோட படை வீரர்களோடு நிற்கிறான். அவன் அந்த கங்கை கரைக்கு ஒரு காவலன். அவன் நின்றுக்கிட்டு நான் அதில் அம்பை வச்சு நானை பிடிச்சி இழுத்துட்டான். யார்? பரதன் மேலே விடுறதுக்கு. அப்போ அவர் கூட இருந்த அந்த பரதன் கூட வந்த அந்த அவருடைய மினிஸ்டர் பார்த்துட்டார். அந்த அமைச்சர் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் நான் ஏற்றி விட்டான். அவன் யாருன்னா இந்த கங்கை கரைக்கு அவன் தான் அதிபதி. இந்த 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 ஜோனுக்கு அவன் தான் அதிபதியாக இருக்கிறான். உங்கள் அண்ணனுக்கு மிகவும் வேண்டியவன், சிநேகமுடையவன் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே இவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒருத்தன் நமக்கு தடையாக இருக்கானா நம்மளை அடித்து தூக்கி போட்டு போகணுன்னு தான் நம்மளே நினைக்கிறோம். அப்போ ஒரு அரசனுக்கு கண்டிப்பாக அங்கே கோபம்தான் வரும். அரசனுக்கு இவன் யாரை நம்ம கொல்ல வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஆயுதத்தை தான் எடுப்போம். நம்ம அரசனாக இருந்தால் அதான் செய்வோம். ஆனால் இவன் ஒரு செய்தியில் கிடைச்ச உடனே அந்த செய்திக்கு தான் மதிப்பு கொடுக்குறான். ஏன்னா இவன் மனசில் குற்றம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் கம்பர். அந்த இடத்துல கானகத்தில் தன் அண்ணனை தேடி வந்தவனுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டது. ஏன்னா யாரோ ஒருத்தன் இங்கே பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லி சண்டை போட வேண்டிய நேரத்தில் அவனை வணங்கி கொண்டு செல்கிறான் அவனிடத்தில். அப்போ மனசில் குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அடிப்படையிலே இந்த மாதிரி பல இடங்களில் சொல்லிக்கொண்டே செல்கிறார். நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவனாக நடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பாட்டில் கூட வரும். அதை வந்து அந்த குரல்லேருந்து எடுத்தது தான். உலக மாந்தர் மனதில் நற்பண்பை விதைக்கணும். இதை எதிர்நோக்கி தான் இந்த பாட்டிலே இந்த குரல்லேருந்து எடுத்து நல்ல நல்ல நிலம் பார்த்துன்னு ஒரு பாட்டு கூட வரும். அதில் இந்த பாட்டிலலாம் இதெல்லாம் வரும். முழுக்க முழுக்க இதனுடைய ஹலோ சார், கேட்குதுங்களா? ஹலோ ஹலோ சார், யாரோ மைக் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு? யாரோ பத்மாவதின்னு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நின்றுடுச்சிங்களா சார்? நின்றுடுச்சிங்களா அப்போ? ஹலோ அதான் ஒருத்தங்க ஆடியோ பத்மாவதின்னு யாரோ ஒருத்தங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆஃப் பண்ணிட்டேன். அது மாதிரி அந்த மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படிங்கிற குறளுக்கு முன்னாடி ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும்
வாயெல்லாம் செயல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு குறள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார். அந்த குறளை என்ன செய்யும்னா, அறம் எப்படி செய்யும் வழிகள் அப்படிங்கிறத முதல் குறளை சொல்லியிருப்பார். அடுத்த குறள் இதில் எது அறம் எது அறமற்ற தன்மை, அது ஆகுல நீர பிற அதில் வந்துடுது உங்களுக்கு. மூன்றாவதாக ஒரு குறள் வரும். அடுத்த குறளில் நாம் எந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம் மனசில் குற்றம் வரும் அப்படிங்கிறது. இந்த பாடல் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அழுக்கார் அவாவிகிளி இன்னா செய்தல் அப்படின்னு ஒரு குறள் வரும். எல்லா வேளையிலும் அறம் செய்வதோடு அல்லாமல் குற்றமில்லவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த 4 விஷயத்தையும் நீங்கள் எடுத்து தான் போடணும் அப்படின்னு சொல்லுவார். பிறர் ஆக்கம் கொண்டு பொறாமை வரும். பிறர் ஆக்கம் கண்டு பொறுக்க முடியாதமை தான் பொறாமை, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தவன் இப்படி நல்ல டாப்புக்கு வரானே, அவனுக்கு நல்ல புகழ் இருக்க பெருமை இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்குள்ளே என்ன வந்து விட்டது, மான கஷாயம் முழிச்சுக்கிடுச்சின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும். ஒரு மீட்டிங் போனாலும் சரி, ஒரு ஒரு பொதுவான இடத்துக்கு போனாலும் நமக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தான் பொறாமை அப்படிங்கிறது வர ஆரம்பித்து விட்டது. அது ஸ்கூல்லே வரும். அதிக மார்க் எடுத்தாக்கா ஒரு மார்க்கு கூட எடுத்துட்டாலே அவன் மேலே பொறாமை வந்துடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த குழந்தைங்க மனசில் அப்பயே நம்ம சொல்லணும், நீ அவன் இந்த வாரம் 89 எடுத்திருக்கான், நீ 92 எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது தான் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் சின்ன வயசுலேயே விதைக்க வேண்டும். நீ உன்னால் என்ன படிக்க முடியுமோ, போன தடவை 80 மார்க் எடுத்திருக்கியா, அடுத்த தடவை இதை விட கூட எடுக்கணும் அப்படி தான் சொல்லணும். ஒருத்தன் 92 எடுத்திருந்தானா அதை நீ எடுக்கணும், இது தேவையே இல்லை. இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே அறம் இருக்குது, ஆனால் அதில் குற்றம் இருக்கிறது. இதை தான் சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்கும்போது கூட அவங்கவுங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அதுலேருந்து தான் லிஃப்ட் ஆகணும். யார் லிஃப்ட் ஆனானோ அதை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நம்ம லிஃப்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அறவழி அப்படிங்கிறது. இன்னொருத்தன் எப்படி சாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான், அந்த வழியில் நம்ம அது அவன் காலத்தில் கூட சம்பாதிச்சிருப்பான், நம்ம போய் இருக்கிற காசையும் விட்டுட்டு வருவோம். இது மாதிரி நிறையா நடந்திருக்கு. யாரோ ஒருத்தன் அந்த வழியில் போய் சம்பாதிச்சிருப்பான், பல பேர் காசை விட்டுட்டு தான் வந்திருப்பான், இருக்கிற காசையும் சேர்த்து போண்டியாக நிற்பான். இந்த கதையெல்லாம் வெளியில் வராது, மேலே வந்தவனை தான் கூப்பிட்டு நம்ம பேச சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு தெரியும். ஆக இந்த ஆகுல நீர பிற அப்படிங்கிற விஷயத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு வெறும் ஆரவாரத்தன்மைக்காக நாம் அறத்தை பரப்புரை செய்ய வேண்டாம். அறத்தை கையில் எடுத்து நாம் வாழ வேண்டாம். உள்ளே குற்றம் இல்லாமல் என்று நாம் மாறுகிறோமோ அன்றுதான் குற்றங்கள் இல்லாதவனாக மாறி கடவுள் தன்மையை எய்த முடியும், ஒரு தெய்வ தன்மையை நாம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார். ஆக இதை தவிர்க்க வேண்டுமென்றால் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அப்படின்னு அடுத்தது சொல்கிறாரு. பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல், இந்த 4ற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறம் ஆகும். பிறர் மேன்மை கண்டு பொறுக்காமை, புலன் போகும் வழியெல்லாம் செல்வது ஆசை, இவை தடைபடும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல், இந்த 4ஐயும் விலக்கி தொடர்ந்து செயல்படுவதுதான் அறம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது போன்ற நல்ல குறள் வடிவங்களை நாம் படித்து வாழ்க்கையிலே முன்வர வேண்டும். நம் குழந்தைகள் மனதிலும் நல்ல நல்ல விஷயங்களை விதைக்க வேண்டும். அதுதான் ஆலமரமாக மிக நெடிந்து படர்ந்து வளர்ந்து அறத்தை பரப்பும் என்று இந்த வேளையிலே சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நெறியாளருக்கும் மற்றவருக்கும் மிக்க நன்றி. நாம் நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மிக்க நன்றி.